ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி. ஆக்சுவலாக நம்ம டென்ஸில் வந்துட்டு அவர்கள் அப்படிங்கிற சப்ஜெக்டை வச்சு முன்ன பார்த்துட்டு இருந்தோம். பட் இருந்தாலும் மறுபடியும் ஒரு தடவை சொல்லித்தரேன். ஆக்சுவலாக வந்துட்டு ஹீ, ஷீ அந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணோம். இப்போ வந்து தேங்கிறது யூஸ் பண்ண போகிறோம். ஒரு டீச்சர் வந்துட்டு 2 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. கிளாஸில் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. அது என்ன விஷயம் அப்படின்ட்டு பக்கத்தில் ஸ்டாஃப் ரூம் இருக்கு இல்லையா, அதில் ஒரு மிஸ்ஸு உட்காண்ட்ருக்காங்க. என்னது இந்த மிஸ்ஸு அந்த 2 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேருங்கிறது பாய்ஸ், 2 பாய்ஸாகவும் இருக்கலாம், இல்லைன்னா 2 கேர்ள்ஸாகவும் இருக்கலாம் இல்லையா. ஸோ என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு அந்த ஸ்டாஃப் ரூமில் இருக்கிற மிஸ் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அப்புறம் இன்டர்வல் டைம் வந்துடுச்சு. அந்த டைமுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கொஞ்சம் நேரம் அப்படியே அவுட் சைட் போகிறாங்க. அப்புறம் வந்து அந்த மிஸ்ஸு வந்துட்டு கிளாஸில் இருந்த மிஸ்ஸு ஸ்டாஃப் ரூமுக்கு வராங்க டீ குடிக்க அந்த மாதிரி. அப்போ ஸ்டாஃப் ரூமில் இருக்கிற மிஸ்ஸு வந்துட்டு கேட்குறாங்க, என்னவா அந்த 2 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் கேட்டிங்களே, என்ன பேசிகிட்டு இருந்தீங்க, என்னவா அப்படின்னு கேட்டோன்னே, என்ன தினம் என்ன அவங்க வராங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இன்னும் நீ அவங்க வரல வராங்க, இதை பற்றி பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். தினம் வராங்களா அவங்க 2 பேரும்? அந்த 2 பேருங்கிறது அவர்கள். அது 2 பெண்களாகவும் இருக்கலாம், இல்லைன்னா 2 ஆண்களாகவும் இருக்கலாம், அந்த மாதிரி. அவங்க தினம் வராங்க. டு தே கம் டெய்லி? யா தே கம் டெய்லி. என்ன நேற்று வந்தாங்களா? டிட் தே கம் எஸ்டர்டே? எஸ் தே கேம் எஸ்டர்டே. டிட் ப்ளஸ் கம் கொஸ்டினில் வந்தால் ஆன்சரில் கேம்னு மாறும். என்ன அவங்களாம் பார்த்தா நாளைக்கு வருவாங்களா? வில் தே கம் டுமாரோ? யா தே வில் கம் டுமாரோ. ஆமாம், அவங்க நாளைக்கு வருவாங்களா நாளைக்கு? அவங்க நாளைக்கு வருவாங்க. அடுத்த நாள் இந்த கிளாஸில் இருந்த மிஸ்ஸு கிளாஸுக்கு போயிருக்காங்க. ஆனால் அப்படியே ஏதோ ஃபோனில் ஏதோ பேசுகிறாங்க. உடனே அந்த பக்கத்தில் அந்த ஸ்டாஃப் ரூமில் இருந்த மிஸ்ஸு கேட்குறாங்க, என்ன யாருக்காக நீ வந்து ஃபோன் பண்ணிட்டுருக்க, என்ன அப்படின்னு. இல்லை, அந்த 2 பேருன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட்ஸு வந்துட்டுருக்காங்க. 80 பேரில் 78 பேர் கிளாஸில் இருக்காங்க. அவங்க 2 பேருக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கோம், வந்தால் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு. அவங்க வந்துட்டுருக்காங்க. என்ன அவங்க வந்துட்டுருக்காங்களா? ஆர் தே கம்மிங் நவ்? இப்போ அவங்க வந்துட்டுருக்காங்களா? ஆர் தே கம்மிங் நவ்? ஆமாம், அவங்க இப்போ வந்துட்டுருக்காங்க. எஸ் தே ஆர் கம்மிங் நவ். சரிங்களா? நேற்று இந்த மாதிரி தான் இதே டைம் தான் வந்துட்டு இருந்தாங்களா? ஆர் வந்து WERE வேர் ஆகிடும். வேர் தே கம்மிங் எஸ்டர்டே திஸ் டைம்? யா தே வேர் கம்மிங் டு திஸ் கிளாஸ் எஸ்டர்டே திஸ் டைம். வேர் தே கம்மிங் டு த கிளாஸ் எஸ்டர்டே திஸ் டைம்? யா ஆமாம், தே வேர் கம்மிங் டு த கிளாஸ் எஸ்டர்டே திஸ் டைம். என்ன இப்படியே வராங்க, நாளைக்கு இப்படி தான் வந்துட்டுருப்பாங்களா? இதே டைம் தான், 5 நிமிஷம் லேட்டாக இதே மாதிரி தான் வந்துட்டுருப்பாங்களா? வில் தே பி கம்மிங் டு த கிளாஸ் டுமாரோ திஸ் டைம்? ஆமாம், என்ன பண்ணுறது, தே வில் பி கம்மிங் டு த கிளாஸ் டுமாரோ திஸ் டைம். வாய், ஏன் இப்படி வந்துட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. தே ஆர் கம்மிங் ஃபார் அவே ஃப்ரம் திஸ் பிளேஸ். இங்கே ரொம்ப தூரத்துலேருந்து அவங்க இந்த பிளேஸ்க்கு வரத்துக்கு ரொம்ப தூரம். இங்கேருந்து என்ன சொல்கிறாங்க, தே ஆர் ஃபார் அவே, தே ஆர் கம்மிங் ஃபார் அவே டு திஸ் கிளாஸ். தே ஆர் கம்மிங் ஃபார் அவே. ஸோ அவங்க எங்கேருந்து வராங்க? தே ஆர் கம்மிங் ஃப்ரம் ஃபார் அவே, ரொம்ப தூரமான பிளேஸ்லேருந்து வந்துட்டுருக்காங்க அப்படின்னு. ஸோ நம்ம இப்போ சிம்பிள் ப்ரெசண்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃப்யூச்சர் பார்த்தோம். டு தே கம், டிட் தே கம், வில் தே கம், எஸ் தே கம், எஸ் தே கேம், எஸ் தே வில் கம். அப்புறம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் கண்டினியூஸ் பார்த்தோம். ஆர் தே கம்மிங் நவ், ஐஎன்ஜி இப்போ வந்து கொண்டு இருக்கிறார்களா, அந்த செயல்கள் நடக்கிறப்ப. வேர் தே கம்மிங் எஸ்டர்டே திஸ் டைம்? டுமாரோ வில் தே பி கம்மிங் டுமாரோ, இல்லைனா வில் தே பி கம்மிங் டுமாரோ திஸ் டைம்? எஸ் தே வில் பி. எஸ் தே ஆர் கம்மிங் நவ். எஸ் தே வேர் கம்மிங் எஸ்டர்டே திஸ் டைம். எஸ் தே வில் பி கம்மிங் டுமாரோ திஸ் டைம். தே வில் பி கம்மிங் டு த கிளாஸ் டுமாரோ திஸ் டைம். இது பார்த்தோம் இல்லையா. ஸோ நாளைக்கு வந்து நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் பார்க்கலாம். பிடிச்சிருக்கா? புரிஞ்சுதா?
புரிஞ்சிருக்கு அப்படின்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய நான் கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோ லைக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய இந்த விஷயங்கள் வரும்.